உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். புத்தாண்டு பிறக்கும்போது சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகுவும் அனுகூலமாக மாறுகிறார். குரு பகவான் சாதகமாக இல்லை. போதிய அளவிற்கு பணவசதி இருப்பதை சுக்கிரன் பார்த்துக் கொள்வார். ஆயுள்காரரான சனி பகவான் சாதகமாக இருப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வருமானத்துக்கேற்ப செலவுகளும் ஏற்படும். சுப செலவுகளை தவிர்க்க இயலாது. மே 11ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவதால் குடும்ப சூழ்நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மே 11ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிலவும். உத்தியோகம். சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் அனுகூலமாக நிலை கொண்டுள்ளார். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து ராகுவும் சனி பகவானுடன் இணைவதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு மாற்றம் ஆகிய நன்மைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். வெளியூர் பயணங்கள் வெற்றியடையும். அலுவலக பணிகள் காரணமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுராசி நண்பர்களுக்கு சலுகைகள் கூடும். தசாபக்திகள் சாதகமாக இருந்தால் நிறுவன மாற்றமும் அதிக ஊதியமும் கிடைக்கும். தொழில் வியாபாரம். சனியும் ராகுவும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதுடன் தனுசு ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கன்னி ராசிக்கு மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவானின் பார்வையும் கிடைக்கிறது. குரு பார்வை நீங்கி பின்பும் கூட ஜீவனஸ்தானம் தோஷமின்றி இருப்பதால் வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஆண்டு இது என்பது உறுதியாக தெரிகிறது. நிதி நிறுவனங்களின் உதவியும் ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கும் என்பதையும் சனி, ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோரின் சஞ்சார நிலை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. கலைத்துறையினர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை சமாளிக்க நேரிடும். வேலையாட்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். பிரபல நடிகர்கள், நடிகைகளுக்கு கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. நிச்சயம் தங்களுக்குத்தான் என உறுதியுடன் இருந்த வாய்ப்புகள் கூட கை நழுவி போகும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரை இந்த மந்த நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படும். வருமானமும் படிப்படியாக உயரும். நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முடியும் வரை மீண்டும் வாய்ப்புகளும் வருமானமும் குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அரசியல் துறையினர். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயரும். ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து செல்வாக்கு அதிகரித்தாலும் மனதில் நிம்மதி இருக்காது. டிசம்பர் மாதம் மீண்டும் கட்சி மாற்றம் ஏற்படக்கூடும் என கிரகநிலைகள் உறுதியாகவும் தெளிவாகவும் உணர்த்துகின்றன. மாணவ மாணவியர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை வித்யாஸ்தானத்துக்கு தோஷம் ஏற்படுகிறது. சற்று பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். பிற மாணவ மாணவியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம். கூடிய வரையில் தானுண்டு தங்கள் படிப்புண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். விவசாயத்துறையினர். ஆண்டின் முதல் தேதியிலிருந்தே ஜூன் 8ஆம் தேதி வரை கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. வயல் பணிகளில் கடினமாக உழைத்தும் கூட விளைச்சல் சற்று குறைவாகவே இருக்கும். காலம் மாறி பெய்யும் மழையினால் பயிர்கள் சேதமடையும். ஆகஸ்ட் மாதத்தில் ஆடுகளும் மாடுகளும் நோய்வாய்ப்படக்கூடும். அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முடியும் வரை சிரமங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை அனுபவத்தில் காணலாம். பெண்மணிகள். மே மாதம் 10ஆம் தேதி வரையில் குரு பகவான் பாதகமாக சந்திப்பதால் விவாகமாகியுள்ள பெண்மணிகளின் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடும். சுக்கிரன் சுபபலம் பெற்றுள்ளதால் பலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வேலை பார்த்து வரும் பெண்மணிகளுக்கு ஆண்டின் முதல் 4 வாரங்கள் கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளதால் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பரிகாரம். துர்க்கை வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.